ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 3 to 5 எபிசோடு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போன தடவை எதில் முடிஞ்சு அப்படின்னா, அந்த போலீஸ்காரங்க வந்து கேட்கும்போது நந்தினி சொல்கிறாங்க, பார்கவி வந்து என்னுடைய சொந்தக்கார பொண்ணு தான், அப்படி அதனால் அவளை வீட்டில் வச்சுக்கலாம், என்னுடைய ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடய முடிஞ்சு இப்போ அதோடைய கண்டினியூ. அந்த நந்தினி இந்த சொல்லும்போது போலீஸ்காரங்க அதனால் சொந்தக்கார பொண்ணா, அவங்கள மட்டும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொந்தக்கார பொண்ணை ரைட்ஸ் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது மேடம், அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோடனே, நீங்கள் என்ன மேடம் இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே குணசேகரன் யோசிக்கிறாப்புல, ஷாக் ஆன மாதிரி, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இப்போன்னு சொல்லி. அப்போ உடனே அவருக்கு ஒரு பிளான் தோணிடுச்சு. சரி, ஓகே, சொந்தக்கார பொண்ணை வச்சுக்கலாம், இருந்துக்கலாம், ஆனால் இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இந்த பெண்ணோட விஷயத்தில் அந்த பையன் தலையிட மாட்டேன்னு சொல்லி எழுதி வாங்கணும். ப்ளஸ் அப்புறம் அந்த அன்புக்கரசியோடைய தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்றத எழுதி வாங்கிருங்க, அன்புக்கரசியை கைவிட மாட்டேன்றதை எழுதி வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரமாக சொல்ல, சரிப்பா, நீ இது பார்கவி நீயே எழுதி கொடுத்துருமா, எனக்கு உனக்கும் அந்த தர்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி பேப்பரை கொடுத்துட்றாங்க. அப்படியே பார்கவி யோசிச்சுட்டே இருக்கா, தர்ஷன் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் எங்கள் அரசியல் வேறு வழியில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் எப்படினாலும் எழுதி கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி எழுதி கொடுத்து சைன் போட்டுடுறான். அப்படியே உடனே போலீஸ்காரங்க வாங்கிட்டு, சரி ஓகேம்மா, பார்கவி இனிமேல் இவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, இவன் சைடு பக்கமே வரக்கூடாது, அன்புக்கரசி நீ இவனோட தான் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அன்புக்கரசி ரொம்ப தேங்க்ஸ் மேடம், என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி ஒரு காலில் விழுந்து ஒரு சீன் போட்டோன்னே, ஏப்பா இவ்வளோ அமைதியான பொண்ணை போய் வேணாம் சொல்கிறிய, எவ்வளோ ஒருத்தவளோ தெரியாதவளை கூட்டிகிட்டு வந்து இது குடும்பம் நடத்தணும்னு முயற்சி பண்ணுறேன், ஏன்ப்பா இப்படி வெளியிலலாம் போய் பாருப்பா, பொண்ணுக்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறத கஷ்டம், அவளுடைய வாழ்க்கையை இந்த மாதிரி வீண் பண்ணணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சேர்ந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே போனவொடனே அப்படியே இது குணசேகர் சொல்கிறாப்புல, போ இவனை கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போவான் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு போகிறாங்க. வேறு வழி இல்லாமல் தர்ஷன் அமைதியாகிட்டு வெளியே கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டு வெளில போகிறான். அப்படியே கதிர் இருந்துட்டு, எல்லாம் முடிஞ்சில்ல, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, போ தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, போ அப்படின்னு சொன்னோடனே அப்படியே முறைச்சி பார்க்குறேன் தர்ஷன். வேறு வழி இல்லாமல் சரி அன்புக்கரசியோட ரூம்குள்ளே போயிட்டான். அப்படியே பார்கவி, நந்தினி, ரேணுகா 3 பேர் மேலே போகிறாங்க. உடனே குணசேகரன், ஏய் எங்கே போகிறீங்க, எல்லாம் வந்து ஒழுங்காக சாப்பாடை பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்களுக்கு திருப்பி ஏதோ பேச வராங்க. அப்படியே மறுபடியும் குணசேகரன் ஒரு பிட்டை விடுறாப்புல, வெளியில் போயிருக்காப்புல உன் நெட்டச்சி ஜனனி, அவள் உருப்படியாக திரும்ப வரணும்ல, பிரச்சனை எதுவும் மாட்டிக்கிறக்கூடாதுல்ல, ஒழுங்கா வாங்க, அவள் சொன்னது மனசில் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வேறு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமேன்னு வேறு வழி இல்லாமல் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவள் சத்தியம் வாங்கியிருந்தால அதெல்லாம் மனசில் வந்துருச்சு. அப்படியே வந்து சாப்பாடு போடும்போது அப்படியே கதிர் சொல்கிறாப்புல, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சாப்பாடு சாப்பிட போகிறேன், நல்லா எடுத்து வை அப்படின்னு சொன்னோடனே அவள் எடுத்து வைக்க போகிறான். அந்த சமயம் பார்த்து விம்பிக்கே கதிர் வந்து சாப்பாட்டில் தண்ணியை ஊற்றி கழுவி வச்சுட்டு, இந்த தட்டு கொண்டு வச்சுட்டு வேறு புது தட்டு எடுத்துகிட்டு வா, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அண்ணன் அதே மாதிரி குணசேகரன் கை கழுவிட்டாப்புல. என்னண்ணே நீங்களும் கை கழுவிட்டீங்கன்னு சொல்லி கேட்க, போதும்பா இப்போ தான்ப்பா எனக்கு மனசும் வயிறு நிறைஞ்சிருக்குது அப்படின்னா, நிறையணும்ல அதுக்கு தானே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே குணசேகரன் உட்காந்துட்டு இருக்காப்புல. சரின்னு சொல்லிட்டு கதிர் மறுபடியும் சாப்பாடு எடுத்து சாப்பிட போகிறாப்புல. அப்படியே இவங்க கோவத்திலே சாப்பாடை போட்டுகிட்டே இருக்காங்க வேறு வழி இல்லாமல். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே ஜனனியை காமிக்கிறாங்க. ஜனனி எங்கிட்டோ போய் தேடிட்டு இருக்கான். அப்புறம் அது இங்கிட்ட கிடைக்கவே இல்லை. அப்போ தற்செயலாக எங்கிட்ட ரோட்டில் போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த தர்ஷினி கால் பண்ணுறா வீட்டிலேருந்து. என்ன சித்தி எங்கே இருக்கீங்க, நீங்கள் ஆளவே காணோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் ரேணுகா நந்தினி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் ஜனனி எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேன்றா. லாஸ்ட்டில் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறா, ஏக்கா நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்க, என்னால் இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல முடியாது, நான் இன்னும் 2 நாளில் சக்தியோடு திரும்ப வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏப்பா ஜனனி நீயே இவ்வளோ தைரியமான பொண்ணேவோ இந்த மாதிரி பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்ட, எங்கே போனால் என்ன ஏதுன்னு எதுவும் சொல்ல மாட்டேன்ற போது அந்த ஆள் அப்படி என்னத்தை தான் உன்னை வச்சு மிரட்டினாப்புல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுபடியும் ஜனனி அதே தான் சொல்கிறா, ஏக்கா என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, என்னால் எதுவுமே நான் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை, நான் எப்படியாவது சக்தியை கண்டுபிடிக்கணும், சக்தியோடு தான் கண்டிப்பாக 2 நாளில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நீ இல்லாத போது இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னமோ நடந்துட்டுருக்கு ஜனனி அப்படின்னு சொன்னோன்னே, ஏக்கா நீங்கள் எதுனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வந்து எதுனாலும் பார்த்துக்கிறேன்க்கா, இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி ஃபோனை வச்சிடறான். அப்படியே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஜனனி இந்த அளவு கஷ்டப்படுற அளவுக்கு அந்த ஆள் என்ன தான் பண்ணி தொலைஞ்சானே தெரியலையே, எங்கே போயிருக்கா என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேதே அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மறுபடியும் புலம்பிக்கிட்டே இருக்கவொன்னே அப்படி கீழே பார்த்தா அடுத்து தர்ஷனை காமிக்கிறாங்க. தர்ஷன் அன்புக்கரசி ஒரே ரூமில் இருக்காங்க. அப்படியே அன்புக்கரசி வந்தோடனே, தர்ஷன் நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே நீங்கள் சாப்பிடவே இல்லை,
அதனால் இருந்தாங்க இதை பாலாவது குடிங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோம். அப்படியே இவனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து ஏய் தேவையெல்லாம் பேசாத, இப்போ பார்கவி நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணுன்றக்காக இது பண்ணிகிட்ருக்கேன், இல்லை உன்னை அப்படியே கழுத்து நடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே அன்புக்கரசி கோவம் வந்துடுச்சு. என்ன எந்நேரம் பார்த்தாலும் பார்கவின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவள் தான் நம்ம வாழ்க்கையவே கெடுத்தது. இப்போ தான் நம்ம முதல்ல வேணான்னு சொல்லி சொன்னீங்க, அதுக்கப்புறம் கல்யாணமாக வரையும் போச்சு, இப்போயும் வேணான்னு சொல்கிறீங்க. பிரச்சனையோட வந்து இப்போ நம்ம புருஷன் முன்னாடி வாழ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் எந்நேரம் பார்த்தாலும் அந்த அவளை எதுக்கிட்ட ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உடனே கழுத்தை நடிச்சு அடிக்க போகிறான். அப்படியே உடனே அன்புக்கரசி சொல்கிறா, பரவாயில்ல என் கழுத்தை நடிச்சு கொள்ளுங்க, இப்படியாவது என்னை தொடுவேங்களே அப்படின்னு சொல்லி அதுவாக எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னோடனே அவனால் தொடக்கூட முடியல. வேறு வழியே இல்லாமல் அப்படியே கட்டில் பிடிச்சி மண்டை தலையில் முட்டிக்கிட்டே இருக்கான். முட்டினோடனே அப்படியே வேகமாக அன்புக்கரசி வெளியில் போய் மாமா இந்த மாதிரி இது அவர் கட்டில் முட்டிகிட்டு இருக்கார் மாமா அப்படின்னு சொன்னோடனே 3 பேர் இருந்துச்சு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே அப்படியே மேலேருந்து ரேணுகா, நந்தினி, தர்ஷினி எல்லா பேரும் வந்துட்டாங்க. வந்தோடனே டேய் என்னடா ஆச்சுன்னு சொல்லி குணசேகரன் பிடிச்சி அவனுக்கு கீழே கட்டில் முட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து கீழே தள்ளி விட்டு என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இவன் தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறான், இவ கூடலாம் நான் இருக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் பேசுகிறான். அவன் உன் பொண்டாட்டி தானே, உன் பொண்டாட்டி என்ன தான் தேவையில்லாமல் பேசுகிறான்னு சொன்னோடனே பொண்டாட்டிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உடனே குணசேகரன் டபுள் மீனிங்கில் பேசுகிறாப்புல அந்த நந்தினி ரேணுகா பார்த்தேன். ஏமா வெளியில் போன ஜனனிக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் வரணும்ல, சொல்லுங்கள் அவள் என்ன சொல்லிட்டு போனான்ற சொல்லுங்கள் தர்ஷன்ட்ட, அமைதியாக இருந்தால் என்ன சொல்கிறது சரியா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே தர்ஷா பார்த்து அமைதியாக இருறான், அவன் சுற்றி வர வெளியில் போயிருக்கா, இதனால பிரச்சனை இல்லாமல் பார்த்து இருந்துக்கடா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே தர்ஷனம் அமைதியாகிட்டான். என்ன இப்போ என்ன நான் உயிரோடு இருக்க வரை இருந்தாலும் இந்த பிரச்சனை, நான் செத்துட்டேன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தர்ஷன் சொல்கிறான். உடனே குணசேகரன் சொல்கிறான், செத்துட்டா காரியம் பண்ணுவான், வேறு என்ன பண்ணுவான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன், காரியம் பண்ணிவிட்டு எனக்கு பிள்ளையே இல்லைன்ட்டு நான் மாதிரி நினச்சிக்கிறவேன் அப்படின்னு சொன்னோடனே அதையும் நினச்சி எல்லா பேருக்கும் பெரிய ஷாக் ஆகிடுச்சு. அப்படியே எல்லாரும் பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் அவங்களும் போகிறாங்க. எல்லா பேரும் வெளியில் வந்துட்டாங்க. குணசேகரன் வந்து டைனிங் ஹாலில் உட்கார்றாப்புல. அப்படியே ரேணுகாவும் நந்தினியும் குணசேகரனை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. பெத்த பிள்ளையை பார்த்து காரியம் பண்ணுவேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதோடைய இந்த 3 to 5 எபிசோடு முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த எபிசோடில் வீட்டுக்குள்ளேருந்து அவங்கள வெளியிலையும் போக விடாமல், வெளியில் இருக்கிற ஜனனியையும் வீட்டுக்குள்ளே வர விடாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருக்காப்புல. என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை நான் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.